உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் முடிவடைந்து எல்லா பெறுவர்களும் வெளியிடப்பட்ட நிலையில எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியிருக்காங்க, எந்தெந்த மாநகர சபையை கைப்பற்றிருக்காங்க, எந்தெந்த பிரதேச சபைகளை கைப்பற்றிருக்காங்க, எந்த கட்சி முன்னிலையில் இருக்காங்க, கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் பெறப்பட்ட வாக்கு எண்ணிக்கையை விட எந்த கட்சி அதிகரிக்க கூடிய வாக்கு பெற்றிருக்காங்க, எந்த கட்சி கீழே விழுந்திருக்காங்க, எந்த கட்சி மேல மக்களுடைய நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது, எந்த கட்சி மேல மக்களுடைய நம்பிக்கை குறைந்திருக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசப்படுது. பல விஷயங்கள் அப்படி கருத்து கணிப்பாக சமூக வலைதளங்கள்ல பகிரப்படுது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களோட ஒரு குறுகிய சுருக்கமான வீடியோவா இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நாட்டுல 341 உள்ளூராட்சி சபைகள் இருக்கு. இந்த 341 சபைகளுக்கும் தேர்தல் நடக்கல. அதுல 339 சபைகளுக்கான தேர்தல் தான் நடந்தது. இந்த தேர்தல்ல முதலாவதா சொல்ல போனா நம்ம மாநகர சபைகள் 29 இருக்கு, நகர சபைகள் 36 இருக்கு, பிரதேச சபைகள் தான் இங்க அதிகமா இருக்கு, 276 பிரதேச சபைகள். இவைகளுக்கான தேர்தல் தான் நடந்திருந்தது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில ஆளுங்கட்சியான எம்பிபி தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையாக தங்களுடைய பலத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. இதுல பெரிய ஒரு விமர்சனம் இருக்கு. சில இடங்கள்ல எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்தா இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற பல விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பா அதை முதல்ல சொல்லிட்டு நாங்க போகலாம். தேர்தல் பெறுவர்கள் வெளிவந்த நேரத்துல இருந்து இப்ப எம்பிபி 10 ஆசனங்கள் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. தேசிய மக்கள் சக்தி எல்லா எதிர்கட்சிகளும் இப்பொழுதும் சஜித் பிரேமதாசவுடைய கட்சியா இருக்கட்டும், நாமல் ராஜபக்சவுடைய கட்சியா இருக்கட்டும், மற்ற சுயேட்சை குழுக்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் நிறைய இருக்குதானே. இந்த கட்சியெல்லாம் சேர்த்து ஒரு 12 சீட் எடுத்திருக்காங்க. அப்ப எம்பிபிக்கு 10, இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து 12. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கண்டா தேசிய மக்கள் சக்தியால அல்லது எம்பிபியால ஆட்சி அமைக்க முடியாது, அவங்களுக்கு எப்படி பெரும்பான்மை அப்படின்னு சொல்ல முடியும் என்ற பல கருத்துக்கள் இருக்கு. இதுல தனி ஒரு கட்சியா அதிக அளவான வாக்குகளையும் அதிக அளவான ஆசனங்களையும் அதிக அளவான இடங்களையும் கைப்பற்றியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி. இப்ப எல்லா எதிர்கட்சிகளும் ஒவ்வொரு பிரதேச சபைகளோ அல்லது மாநகர சபைகளையோ ஒரு நகர சபைகளிலேயோ ஒன்று சேரும் போது அவங்கள விட அதிகமான ஆசனங்களை எடுத்திருக்கிறது நிறைய இடங்கள் இருக்குதா இல்லை. ஆனா எல்லா கட்சிகளும் ஒன்று சேருவாங்களா? பல கட்சிகள் பல கொள்கைகளோட பிரச்சாரங்கள்ல இருக்கிறவங்க, பல விஷயங்களை பேசக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்படி பண்ண வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் சொல்லலாம். எனவே அந்த அடிப்படையில் நிறைய பேர் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தாங்க. அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னென்ன கட்சிகள் எவ்வளவு ஆசனங்களை பெற்றிருக்காங்க, எந்தெந்த இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க, எத்தனை மாநகர சபை பிரதேச சபை நகர சபைகளை கைப்பற்றிருக்காங்க அப்படின்றது சுருக்கமா பார்ப்போம். எம்பிபி அரசாங்கம் இப்ப இருக்கிற அரசாங்கத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்து போனா 45,03,930 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி 3,927 ஆசனங்களை பெற்றிருக்காங்க. இதுல ஒட்டுமொத்த ஆசனங்கள் பெறப்பட வேண்டியது 8,287. இந்த 8,287 தான் 3,927 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்காங்க. மற்ற ஆசனங்களை பார்க்கும்போது இதை விட கூடத்தான் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்தை விட அதிகமான ஆசனங்கள் தான் எடுத்திருக்காங்க. 4,360 ஆசனங்கள் தான் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே எடுத்த ஆசனங்கள். இந்த அடிப்படையில் தான் பேசப்படுது இவங்களுக்கு எப்படி பெரும்பான்மை கிடைத்தது அப்படின்னு சொன்னா, முதலும் திரும்பவும் சொல்ற ஒரு விஷயம், ஒரு தனி கட்சிக்கு கிடைக்கப்பட்ட பெரும்பான்மை அப்படின்றது தேசிய மக்கள் சக்திக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த அடிப்படையில பெரும்பான்மையா பெற்றிருக்கிற அரசாங்கத்துடைய கட்சி 23 மாநகர சபைகள்ல முதன்மை வைக்கிறாங்க. இவங்க ஆட்சி அமைக்கலாம் எந்த ஒரு கட்சியினுடைய அல்லது உறுப்பினர்களுடைய ஆதரவும் இல்லாம. 26 நகர சபைகளை கைப்பற்றியிருக்காங்க, 217 பிரதேச சபைகளை கைப்பற்றிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய அதிகூடிய அளவான பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சியினுடைய அந்த ஆசனங்களும் கைப்பற்றப்பட்ட உள்ளூராட்சி சபைகளும். இதுல இன்னும் அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா, இன்றைய நாள்ல தீல்வின் சில்வா அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தோத்து போன கட்சிகளோட நாங்க எந்த காரணம் கொண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான உறுப்பினர்களை உள்வாங்க மாட்டோம். தோத்து போன கட்சினா பெரும்பான்மையான பழமையான கட்சிகள், இப்ப மூட்டு கட்சியா இருக்கட்டும், சஜித் பிரேமதாசோடைய கட்சியா இருக்கட்டும் இருக்கிற கட்சி. ஆனா சுயேட்சையாக கேட்ட சுயேட்சை குழுக்களோடு இணைந்து கேட்ட அந்த உறுப்பினர்களை இதுக்குள்ள உள்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சில கட்சிகள் சில சுயேட்சை குழுக்களுடைய உறுப்பினர்களை உள்வாங்கி கொண்டு நகர சபைகளையோ அல்லது பிரதேச சபைகளையோ மாநகர சபைகளையோ இதுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கு. இதனால இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வரும் நாட்கள்ல இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல உறுதியா சொல்லியிருக்காங்க, தோத்து போன பழைய கட்சிகளுடைய எந்த உறுப்பினர்களும் இந்த உள்ளூராட்சி சபைகள்ல சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் செயற்காட்டியும் கூட இவங்க பெரும்பான்மையா அவங்களுடைய இப்ப வென்று இடங்கள்ல ஆட்சி அமைப்பாங்க, பிரதேச சபைகளை நடத்துவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையினுடைய முக்கியமான மாநகர சபை கொழும்பு மாநகர சபையினுடைய
ஆட்சி அமைப்பு எதிர்க்கட்சி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்கு. காரணம் சொன்னா தேசிய மக்கள் சக்தி பெற்ற ஆசனங்களை விட எதிர்க்கட்சிகள் எல்லாம், ஒரு கட்சி அல்ல, எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து பெற்ற ஆசனங்கள் எண்ணிக்கை அதிகம். அதனால சஜித் பிரேமதாசவுடைய கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த கட்சிகள் எல்லாம், அதாவது சுயேட்சை குழுக்கள் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து எல்லா உறுப்பினர்கள் ஒன்றாக்கி இவங்களை விட அரசாங்கத்தை விட பெரும்பான்மையான உறுப்பினர்களை நிரூபிச்சு இவங்க வந்து கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தீவிரமான பேச்சுவார்த்தைகள்ல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சஜித் பிரேமதாசவுடைய பதிவிலையும் எதிர்கட்சிகளுடைய அந்த உறுப்பினர்களுடைய முக்கியமானவருடைய பதிவுகளையும் இது நேரடியாக அவங்களே சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை, அதுக்கான பேச்சுவார்த்தைகளை செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்சி வந்து வளமையை விட, அதாவது சொல்லப்போனா இதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். உள்ளூராட்சி சபை, பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையிலான இந்த வாக்கு எண்ணிக்கையில இந்த எதிர்கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை அல்லது வாக்கு விகிதம் வந்து இந்த முறை அதிகரிச்சிருக்கு. இதுல பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த இந்த 6 மாத காலத்துல மக்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காதது, அல்லது சொல்லப்பட்ட விஷயங்கள் செய்யப்படாமல் போனது, உறுதியளிக்கப்பட்ட விஷயங்கள்ல பலதரப்பட்ட குழப்பங்கள், பொய்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள், பல விமர்சனங்கள் அரசாங்கத்து மேல இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் தனிப்பட்ட முறையிலான தெரிஞ்சவங்க அப்படியான வேட்பாளர்களா இருக்காங்க. அதன் காரணமாக கூட வாக்கு எண்ணிக்கை இவங்களுக்கு அதிகரிச்சிருக்கலாம் மாதிரி சொல்லப்படுது. எது அப்படி இருந்தாலும் எல்லா கட்சியும், தமிழரசு கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்குமான ஆதரவு அதிகரிச்சு, குறிப்பா மொட்டு கட்சி, அது தொடர்பாக நாங்க பேசலாம். மொட்டு கட்சிக்குடைய ஆதரவும் கூட இந்த முறை அதிகரிச்சிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆசனம் வந்து 1767 ஆசனங்களை பெற்றிருக்காங்க. இதுல வந்து அவங்க 13 உள்ளூராட்சி மன்றங்களை முழுமையா கைப்பற்றியிருக்காங்க. 2 நகரசபை, 11 பிரதேச சபைகளை தான், மாநகர சபை எதுவும் இல்லை. அதனாலதான் கொழும்பு மாநகர சபையை அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு மற்ற எதிர்கட்சிகளோட பேசிக் கொண்டிருக்காங்க. சரி, அதோட தமிழரசு கட்சி இந்த முறை பெரியளவான அப்படின்றத விட தமிழரசு கட்சிக்கு இருக்கிற அந்த ஆதரவு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திரும்பவும் வந்திருக்கு. பாராளுமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சி சபை தேர்தலுக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. மக்கள் வாக்களிக்கிறதுலேயே பல வித்தியாசங்கள் இருக்கு. சிலருக்கு ஆர்வம் இருக்காது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விதமான வித்தியாசமான சூழலை உருவாக்கும். அந்த அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை, வாக்கு வீதங்கள் இந்த முறை குறைஞ்சுதான் இருக்கு. பல கட்சிகளுக்கு குறைஞ்சிருக்கு, பல கட்சிகளுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகரிச்சிருக்கு. தமிழரசு கட்சி பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு வீதத்தை விட இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் அதிகமான வாக்கு வீதங்களை அல்லது ஆசனங்களை பல பிரதேசங்களை கைப்பற்றியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா தமிழரசு கட்சி 2.96% பெற்றிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கையில 3,07,657 வாக்குகள்ல 377 ஆசனங்களை கைப்பற்றியிருக்காங்க. உள்ளூராட்சி சபை தேர்தல் அதாவது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட எல்லா பிரதேசங்கள்லையும் நாடு முழுவதும் அவங்க கைப்பற்றியிருக்காங்க. இதுல மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பிரதேசங்கள் இதுல அடங்குது. இதுல தமிழரசு கட்சி 3 மாநகர சபை, 1 நகர சபை, 33 பிரதேச சபைகளை தனியா ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்காங்க. இவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப மற்ற தமிழ் கட்சி, இப்ப இலங்கை தொழிலாளர் காங்கிரஸா இருக்கட்டும், மற்றது சைக்கிள் கட்சியா இருக்கட்டும், பல தமிழ் கட்சிகள் இருக்காங்க தானே, இவங்க எல்லாருடைய ஆசனங்களையும் எடுத்துக்கொண்டு சில இடங்கள்ல பெரும்பான்மையை காட்டி இன்னும் பல பிரதேச சபைகள், நகர சபை, மாநகர சபைகளை அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ் கட்சிகள் சேர்ந்து கூட்டாக அமைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயம் வந்து குறிப்பா சொல்ல போனா தேசிய மக்கள் சக்தி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவை விட இந்த முறை தமிழரசு கட்சிக்கு, இந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கான ஆதரவு அதிகரிச்சிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பெரிய அளவான ஒரு அதிகரிப்பை காட்டியிருக்கு. இதுல தமிழரசு கட்சி பக்கமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, மக்கள் வந்து ஏமாந்த மக்கள் இப்ப மீண்டும் தமிழ் தேசிய கட்சிகளை நம்புற அளவுக்கு திரும்பவும் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் இருக்கு. இது எப்படி அடுத்த பக்கத்துக்கு போவது தெரியல. ஆனா இதுல சில விஷயங்கள் பேசப்படுது. ஜனாதிபதி தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில், இது எல்லாத்திலையும் வந்து அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் நம்பிக்கையும் வைத்த தமிழ் மக்கள், குறிப்பா இதுல பெரிய அளவா மக்கள் வந்து ஓகே, இதை நல்லா ஈஸியா செய்யக்கூடிய விஷயம் தானே, ஏன் இதை செய்ய முடியாம போனது அரசாங்கத்துக்குன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. முக்கியமா காணி விடுவிப்பா இருக்கட்டும், இந்த பாதைகள் திறக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது முக்கியமான மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இதே இந்த 6 மாதத்தில் செய்ய முடியாம போனது இந்த அரசாங்கத்தில் என்ற ஒரு சில குறைபாடு, விமர்சனம் இருக்கத்தான் செய்து.
நாடு முழுவதுமே அரசாங்கத்தின் மீது அந்த மாதிரி ஒரு குறைபாடு அங்கங்க அப்பப்ப இருக்கத்தான் செய்யுது. அதன் காரணமாக பல இடங்கள்ல வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்ல போனா தமிழ் மக்கள் மத்தியில, முஸ்லிம் மக்கள் மத்தியில வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. முஸ்லிம் மக்கள் மத்தியிலையும் ஒரு சில முரண்பாடுகள் அல்லது ஒரு சில மன கசப்பான பல விஷயங்கள் வந்து கடந்த நாட்கள்ல பேசப்பட்டது. அதாவது அமைச்சு பதவி கொடுக்கப்படாத விஷயங்களாக இருக்கட்டும், பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதன் காரணமாக கொழும்பு மாநகர சபையை இழந்ததற்கும் எம்பிபி இதுவும் ஒரு காரணம். மற்ற கட்சிகளுக்கான வாக்குகள் அளிக்கப்பட்டதுக்கும் காரணம் இந்த ஒரு நம்பிக்கை இழந்தமை அப்படின்றதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். இதை பழைய கட்சிகள் சரியான முறையில பயன்படுத்தி இருக்காங்க. அந்த அடிப்படையில யாழ்ப்பாணத்துல அதிகளவான வாக்குகளால தமிழ் அரசு கட்சி பல இடங்களை கைப்பற்றியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மொட்டு கட்சியினுடைய வளர்ச்சி கொஞ்சம் இந்த முறை பாராளுமன்றம் ஜனாதிபதியை தேர்தல் தாண்டி கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். 9.17% வாக்குகள் 3%இருந்து மற்ற தேர்தலோடு நாம் இதை ஒப்புடையலாது. இருந்தாலும் தேர்தல் வாக்களிப்பு வீதம் அப்படின்றது வந்து இந்த முறை அதிகரிச்சு தான் இருக்கு. 9,54,517 வாக்குகளை பெற்று 742 ஆசனங்களை பெற்றிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலையும் இவங்க தனிமையான அல்லது தனியா நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய அல்லது ஒரு நகர சபையோ ஒரு பிரதேச சபையோ ஒரு மாநகர சபையோ வந்து இவங்க கைப்பற்றல. ஆனா ஆசனங்களை ஒவ்வொரு இடங்களையும் கைப்பற்றிருக்காங்க. கொழும்பு மாநகர சபை பிரதேசத்திலையும் கூட ஒரு ஆசனம் மொட்டு கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அதிகரிப்பு அப்படின்றது கொஞ்சம் அதிகரிச்சிருக்குதான், அதுல எந்த ஒரு மாற்றம். இது உறவாகவும் பேசப்படுது. அங்க இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க, எதிர்கட்சி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வராங்க. அதனால கொஞ்சம் இன்னும் காலம் போக போக அரசாங்கம் சரியான முறையிலான விஷயங்களை கொண்டு செல்ல முடியாம போனா கட்டாயம் ஒரு தளர்வான நிலையை வருங்காலத்துல ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமா இந்த தேர்தலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கம். இனி கொஞ்சம் கவனமா மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்கள் இப்ப அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்படுது. அதோட இலங்கை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அவங்களும் பல ஆசனங்களை கைப்பற்றிருக்காங்க. 116 ஆசனங்கள், அதுல 3 பிரதேச சபை 2 நகர சபைகளை தனியா ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. யார் யார் எந்தெந்த கட்சியோட சேர்ந்து எப்படி எல்லாம் ஆட்சி அமைக்க போறாங்க, எந்தெந்த பிரதேச சபைகள், எந்தெந்த நகர சபைகள், எந்தெந்த மாநகர சபைகளை வந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்ற பல விஷயங்கள் வந்து இப்ப சரியா கூற முடியாது. இப்ப வென்ற அடிப்படையில தான் நாம இப்ப இந்த கணக்குகள் பார்த்துக்கோம். இதை தாண்டி அவங்கவுங்க ஒன்றொன்று சேரும் போது இன்னும் அதிகமான விஷயங்கள் நடக்கலாம். அரசாங்கம் தந்த எந்த ஒரு கட்சியுமே வேண்டாம், தனியொரு கட்சியாக தான் ஆட்சி அமைக்கப்படும் சொல்லிக் கொண்டிருக்கிற எம்பிபி அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி சபையில இருக்கிறத வென்றதை மட்டுமே நாங்க செய்வோம், மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி விட போறாங்களா, இல்ல சுயேட்சை குழுக்களை உள்வாங்கி கொண்டு இன்னும் பல இடங்களை தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர போறாங்களா அப்படின்றது தெரியல. இன்னும் 2 நாட்கள் அது தெரிய வரும். எனவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியில் அல்லது குறிப்பா வடக்கு கிழக்கு முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள்ல குறைஞ்சிருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.